ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே லெவலுக்கான நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் நிஃப்டி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட லெவல்ஸில் வந்து நிறைய ட்ரேடர்ஸ்க்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நாளைக்கான நிஃப்டிக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நாளைக்கு நிஃப்டியோட இன்ட்ராடே லெவலை பொறுத்தளவுக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு அப்படின்னு பொறுத்தளவுக்கு நாளைக்கு 23,582 அப்படின்றது மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மேஜராக இருக்கக்கூடிய 23,582 ஒரு சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஒரு புட் சென்டிமெண்ட் வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா 23,540. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு சின்ன சப்போர்ட்டு. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 23,487 அப்படின்ற ரேஞ்ச் வந்து செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இது ஒரு மேஜராக ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் இந்த 23,487 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா இன்னைக்கு வந்து டேவோட லோவான 23,430 அடுத்த சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக பிரேக் அவுட்டாக நடக்குது, ஒரு புட் சென்டிமெண்ட் போகுது அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா 23,388 அப்படின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 23,336. இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. அதேமாரி நாளைக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் போகுது மார்க்கெட்டு அப்படின்ற பட்சத்துக்கு அப்சைடு போகுது அப்படின்னா மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னா நாளைக்கு வந்து 23,734 அப்படின்றது மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் லெவல். ஒன்ஸ் இந்த 23,734 ரெசிஸ்டன்ட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 23,775 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஸோ இந்த 23,775க்கு மேலே போகுதுன்னா 23,827 அடுத்த ரெசிஸ்டண்ட் அண்ட் 23,886 அப்புறம் 23,927 இதெல்லாம் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. ஓகேங்களா? மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்ட் நடக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இன்கேஸ் 23,582க்கும் 23,734க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட்டு இருக்கிற பட்சத்தில் இன்பிட்வீனில் மார்க்கெட்டு 23,640 ஒரு மிட்லைன். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேடிங் ஜோனுக்குள்ளே இருந்ததுன்னா நோ ட்ரேடிங் ஏரியாவாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் அண்ட் ப்ரீமியம் மெல்டிங் ஏரியா நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது இந்த செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஓப்பன் ஆகுதுன்னா ஒன்ஸ் சப்போர்ட்டு 23,640 சப்போர்ட் எடுத்துகிட்டு எகைன் வந்து 23,734 மேஜர் ரெசிஸ்டன்ட்டுக்கு போகலாம். இல்லை கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா மேஜராக கூடிய சப்போர்ட் எடுத்துகிட்டு எகைன் வந்து மேஜர் ரெசிஸ்டன்ட்டுக்கு போகலாம். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. இல்லைங்களா? அதேமாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிட்டத்தட்ட 23,658 மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதில் பில்ட் ஆகிருக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 23,700 வந்து ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த 23,658க்கு மேலே போணுச்சுன்னா 23,700 இன்னைக்கு முடிகிறப்ப ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ 23,700 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்து 23,800 மேஜர் ரெசிஸ்டண்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த 23,650 கீழே வருதுன்னா 23,600 சப்போர்ட்டாக இருக்குது. மேஜராக பார்த்தீங்கன்னா 23,500 தான் அடுத்த சப்போர்ட்டு மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏரியாவும் இந்த இடத்துல வந்து அதிகமாக பில்ட் ஆகிற இடம் 23,500. இது வந்து மேஜராக ஆக்ட் ஆகிறதுக்குன்னா ஒரு சப்போர்ட்டு. ஓகேங்களா? ஓகே, இப்போ இன்னைக்கு யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பார்ப்போம். ஃபஸ்ட்டு நிஃப்டி இன்னைக்கு வந்து பாசிட்டிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 308 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.32% வந்து நீங்கள் பாசிட்டிவில் முடிச்சிருக்காங்க. பாசிட்டிவாக போனதுக்கான காரணம் எந்தெந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா HDFC பேங்க், ரிலையன்ஸ், கோட்டக் பேங்க், SBI, ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க். முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேங்க் செக்டார் தான் வந்து இன்றைக்கி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு போகிறதுக்கு. ஓகேங்களா? அதுமாதிரி நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் 25 பாயிண்ட் போனதுக்கான காரணங்கள் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டன், M&M, ட்ரெண்டு, ஏர்டெல், இண்டஸ்ட்ரியல் பேங்கு, அப்புறம் பிரிட்டானியா, நெஸ்டல் இந்தியா, ஹீரோ மோட்டோகார்ப். இவங்க எல்லாமே இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஃபியூ ஸ்டாக்ஸ் மட்டும்தான் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸில் வந்து இருந்திருக்காங்க. அதனால தான் நீங்கள் 25 பாயிண்ட் மட்டும் நெகட்டிவில் முடிச்சுட்டு பாக்கி பாசிட்டிவ் பாயிண்டில் வந்து 333 பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாசிட்டிவில் முடிச்சிருக்கிறதுன காரணம் இந்த பேங்கிங் செக்டர்லாம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் முடிஞ்சதுனால தான். ஓகேங்களா? ஸோ இவங்களாம் கான்ட்ரிபியூட்டராக இருந்திருக்காங்க இன்றைக்கி. ஸோ நாளைக்கு அதாவது லாஸ்ட் அப்டேட்டே பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு தான் இன்றைக்கி தான் வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இப்போ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்டு நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதை பொறுத்து தான் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஓப்பன் ஆகிறதுக்கு அதாவது மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த லெவல்லாம் யூஸ் பண்ணி நாளைக்கு வந்து இன்ட்ராடேல வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 51,981 அப்படின்றது நாளைக்கு வந்து ஒரு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 52,000 அப்படின்றது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ட்னே வச்சுங்களேன். இந்த 52,000க்கு மேலே நாளைக்கு மார்க்கெட் போகுதுன்னா ஒரு ஃபர்தர் ஒரு அப் ட்ரெண்டாக கண்டிப்பாக இருக்கிறது நான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது ஒரு ஹெவியாக இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 52,000 ரவுண்ட் ஃபிகர் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகிற ஒரு ஏரியா இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 52,320 ஒரு 320 பாயிண்ட்ஸ் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட் போகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் நல்ல ஒரு அப் ட்ரெண்டாகவே இருக்குது அப்படின்னா 52,320க்கு மேலேயும் போகுதுன்னா 52,687க்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்த ரெசிஸ்டன்ட் இது. ஒன்ஸ் இதையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 53,000ன்றது தான் அடுத்த ரெசிஸ்டன்ட் 1000 பாயிண்ட்ஸு. ஓகே, இப்போ மேஜராக கூட சப்போர்ட் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். 51,428 ஒரு மேஜர் சப்போர்ட்டு. இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தராக வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 51,428 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 51,084ன்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆகும். செகண்ட் சப்போர்ட்டு 50,721 செகண்ட் சப்போர்ட் ஆகும். தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் 50,527 தேர்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கு 51,428க்கும் 51,981க்கும் இன்பிட்வீன்ல மார்க்கெட் இருக்கிற பட்சத்தில் நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் நடக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து மிட் லைனில் வந்து ஒரு லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 51,637 அப்படின்னு. ஸோ இந்த லைனுக்கு மேலே ஓப்பன் ஆகுதுன்னா ஒன்ஸ் இந்த லெந்து மிட் லைனை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கு போகலாம். இல்லை நெகட்டிவ் சென்டிமெண்ட் போகுதுன்னா மேஜர் சப்போர்ட்டுக்கு வரலாம். அப்போ நாளைக்கு வந்து நோ ட்ரேடிங் ஏரியாவில் இருந்ததுன்னா ட்ரேடிங் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி பார்த்துரும். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,939 ஒரு மேஜர் சப்போர்ட்டு. ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்ற பட்சத்துக்கு ஒரு ஃபர்தராக வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா 24,795 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ஒன்ஸ் இதையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே வருதுன்னா 24,705 அடுத்த சப்போர்ட்டு. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணி வருதுன்னா 24,560 அப்படின்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே இன்ட்ராடே லெவலுக்கான சப்போர்ட்டு. அதே மாதிரி மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 25,175 அப்படின்றது நாளைக்கு வந்து ஒரு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டு. இது பிரேக் அவுட் பண்ணதுன்னா ஃபர்தராக வந்து ஒரு அப்ட்ரெண்ட் நடக்கிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா 25,318 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் ஆகும். செகண்ட் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 25,408 அடுத்த ரெசிஸ்டண்ட். அண்ட் தேர்ட் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 25,552 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட்டு ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் இருக்குது அப்படின்னா எந்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்டான 25,175க்கும் 24,939க்கும் இன்பிட்வீனில் இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ்க்குள்ளே மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகிற பட்சத்தில் நாளைக்கு கன்சல்டேஷன் நடக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது மிட் லைனில் ஒரு லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா 25,000ன்றது 25,000க்கு மேலே நாளைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒன்ஸ் 25,029 30 அந்த ரேஞ்சுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு 25,175க்கு போகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் 25,000 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 24,939 மேஜர் சப்போர்ட்டுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்தராக வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த 24,940 ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தராக வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதான் வந்து ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அவர்ஸில் வந்து நம்ம வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்க போகிறோம். ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட டெலகிராம் குரூப்போட நேம் பார்த்தீங்க அப்படின்னா வி ட்ரேடிங் தமிழ். நான் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட அஃபிஷியல் லிங்க்கு. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலிமா ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கேன். நம்மளோட கோர்சஸாக இருக்கட்டும் நம்மளுடைய சேனலாக இருக்கட்டும் எந்த ஒரு ஃபீஸுமே கலெக்ட் பண்ணுறது கிடையாது. செபி ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து எந்த ஒரு கால்ஸாக இருக்கட்டும் எந்த ஒரு லெவல்ஸாக இருக்கட்டும் எதுவுமே வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு பணத்தையும் கட்டி நீங்கள் ஏமாற வேணும். நிறைய ஃபேக் சேனல்லாம் இருக்குது. ஸோ அவேர்னஸாக இருங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ நம்பா.